மேஷ ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மேஷ ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் செவ்வாய் ராகுடன் மிக நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது கிரகணங்கிற அமைப்பு தான். பொதுவாக கிரகணங்கிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இது நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதனால சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு விஷயங்கள் பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சது தான். இது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இன்னொரு 5 கிரகம், சனி, குரு, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த மாதிரியான மற்ற 5 கிரகங்களும் இந்த ராகு கேதுக்களை நெருங்கி, அதாவது ராகு கேதுக்கள் இந்த கிரகத்தை வந்து ஃபுல்லாக கிரகணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை. அதாவது ஃபுல்லாக அஸ்தமனம் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல்லாக முழுங்குறது அப்படிங்கிறத வச்சுக்கிங்க, ஃபுல்லாக சாப்பிட்றது. ஸோ மற்ற கிரகத்தோடைய பவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவது தான் இந்த ராகு கேதுக்களுடைய வேலை. அதுதான் கிரகணம். புரியுதுங்களா? இருக்கக்கூடிய பவரை சக்தியை வந்து ஃபுல்லாக காலி பண்ணணும். ஒரு பாம்பு, ஒரு பெரிய மலைப்பாம்பு எப்படி ஒரு விஷயத்த ஒரு உயிர் எப்படி முழுங்குதோ அதே தான் இந்த கிரகணங்கிறது. ஸோ அந்த மாதிரியான அமைப்பில் தான் இந்த செவ்வாயை வந்து இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக அப்சர்வேஷன் பண்ணுறது. செவ்வாயோட பவரை முழுக்க முழுக்க வலுவிழக்க செய்து காலி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ராகுக்கு கிடைக்க வருது. ராகு ஆல்ரெடி சனியின் வீட்டில் இருக்குது. ஃபுல்லாக சனி, டபுள் சனிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ராகு. அதை செவ்வாயை வந்து ஃபுல்லாக கிரகணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் நடக்குது, நெருங்கி போகக்கூடிய அமைப்பு. ஸோ இது அடுத்த வாரம் தான் செவ்வாய் ராகு விட்டு வெளியேறின மாதிரி, அதாவது பாம்பு வாயில் உள்ளே போயிட்டு வெளியில் சக்கையாக வந்து வெளில விழக்கூடியது அடுத்த வாரம் தான். அப்போ அது வரைக்கும் செவ்வாய் ஒரு பதட்ட நிலைமையில் இருக்கும். பதட்ட நிலைமையில் இருக்க செவ்வாய் எப்போதுமே ஒரு ஆக்டிவ் கிரகம், நேர்மையான ஆக்டிவ் கிரகம். அது இப்போதைக்கு என்னன்னாக்கா மறைமுகமாக நேர்மையற்ற அமைப்பில் ஒரு பதட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். புரியுதுங்களா? அதனால் என்ன ஆகுனாக்கா செவ்வாய் ஒரு விஷத்தன்மையாக மாறிடும். அப்போ இதனால் என்ன ஆகுனாக்கா மேசராசி நபர்களுடைய இந்த காலகட்ட சூழ்நிலைகள் இதே மாதிரியான ஒரு விஷத்தன்மையாக போகும். ஸோ அதனால் வந்து எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நெகட்டிவாக நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரே வார்த்தையாக சொல்லணுன்னாக்கா, புரிஞ்சுக்கணும்னு சொல்லணுன்னாக்கா, மேசராசி நபர்களுடைய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் பாசிட்டிவாக நடப்பதற்கு பதிலாக உல்ட்டாவாக நெகட்டிவாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்கா மிக முக்கியமான விஷயங்களில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஒரு டெம்பராக மாறி அந்த விஷயத்தை போட்டு உடைக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். சொல்லுவாங்களா, வெண்ணெய் திரண்டு வர்றப்ப பானையை உடைச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் சில விஷயங்களில் கட்டி காப்பாற்றி பொறுமையாக கடத்தி வந்த சில விஷயங்களை கூட கடைசி நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு காலி பண்ணுற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்களே தள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேசராசி நபர்கள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அடி வாங்காமல் தப்பிக்கணும்னாக்கா நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கும். அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா விஷயங்களை ஒத்தி போடுறது நல்லது.